8-9 மாதங்களாக அவர் வாடகை கொடுக்கல. வாடகை கேட்டு வீட்டு உரிமையாளர் வந்து பாரதியார் வீட்டு வாசல்ல நிற்கிறார். வந்து நின்னால் நமக்கு என்ன இருக்கும்? வீட்டு உரிமையாளர் வாடகை கொடுக்காவிட்டா திட்டுவார். நீங்கள் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி இன்னும் 2 மாதத்தில் 1 மாதத்தில் கொடுத்துருவேன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு காட்சி வருகிறது. அந்த செட்டியார் பாரதியார் வீட்டுக்கு வருகிறார். பாரதியார் அவரை வந்த உடனே யாரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருந்தினர் வந்திருக்க போல வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார். வரவேற்ற உடனே அந்த செட்டியார் தயங்கி நின்றுட்டே கேட்குறாரு, எப்படி இருக்கிறீங்கன்னு. நல்லா இருக்கேன் செட்டியாரே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னிடம் தான் பணம் இல்லையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். அவர் சொல்கிறார், பரவாயில்ல கொடுக்குறப்ப கொடுங்க, ஆனால் நினைவூட்டணும் தானேன்னு. உடனே பாரதியார் சொல்லுகிறார், நான் ஒரு செக் எழுதி தரேன், சுதந்திர இந்தியா வந்த பிறகு நீங்கள் அந்த அரசாங்கத்திடம் கொடுத்து மாற்றிக்கிறீங்களான்னு கேட்குறார். எவ்வளவு ஒரு பெரிய கனவு பாருங்கள். எனக்கு இந்த அரசாங்கம் பணம் கொடுக்கும், என் வீட்டினுடைய கொடுக்க வேண்டிய வாடகையை சுதந்திர இந்தியா கொடுக்கும் என்று நம்புகிறார். அதை விட நான் அந்த அரசுக்கு ஒரு செக் எழுதி தரேன், அந்த செக்கை வச்சுக்கிடுவீங்களான்னா வீட்டு உரிமையாளர் கோபப்படலை. ஐயா கொடுங்க ஐயா, உங்கள் செக்கு எப்பயும் செல்லுபடி ஆகுமையா, சுதந்திர இந்தியாவாக இருந்தால் என்ன, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறார். நீங்கள் என்றாவது எப்போவாது இப்படி ஒருவருக்கு நடந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பலர் இன்றைக்கு வீட்டு வாடகை தராமல் போனால் துரத்தப்பட்டிருக்கிறாங்க. இரவோடு இரவாக ஊரை காலி செய்து போயிருக்கிறார்கள். பலர் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இவர் ஒரு கவிஞர், வறுமையில் இருக்கிறார், சுதந்திரத்திற்காக போராடுகிறார். ஆனால் இவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆசிரியர், அறிவாளி, ஆங்கிலேயருக்கு துதிபாடி இருந்தால் அவருக்கு எல்லா பட்டமும் கிடைத்திருக்கும், அங்கீகாரம் கிடைத்திருக்கும். அப்படி இல்லையே. இந்த மனிதன் இந்த மொழிக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தானே பாடுபடுகிறார் என்று ஒரு வீட்டை வாடகைக்கு விட்ட செட்டியாருக்கு தெரிகிறது. இவ்வளவு நடந்திருந்தால் கூட இது சாதாரண காட்சி. பாரதியார் அந்த செட்டியாரிடம் சொல்கிறார், செட்டியாரே வந்துட்டீங்க, ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு. வந்த செட்டியாரை ஒரு குழந்தையை போல அமர வைத்து இவர் கதை சொல்லுகிறார். ஒரு வழிப்பறி செய்யக்கூடிய ஒருவனை பற்றிய கதை அது. அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே செட்டியாரிடம் கேட்கிறார், எடுத்த உடனே கதையில் வழிப்பறிய சொல்லிடலாமா அல்லது கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா அப்படின்னு. உங்கள் விருப்பம் ஐயா, கதை சொல்கிறது நீங்கள், கேட்குறது நான், நீங்கள் சொல்லுங்கன்னு. அவர் சொல்லுகிறார். அந்த கதையை கொஞ்சம் நீட்டி போய்கிட்டே வரும்போது இடையில் சொல்லுகிறார், 10 ரூபாய் காசு ஒருவனுக்கு தேவை என்பதற்காக அந்த 10 ரூபாய் பணத்தை அவரிடமிருந்து வழிப்பறி செய்தான் அப்படின்னு சொன்ன உடனே செட்டியார் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னு எனக்கு புரியுதுயா, உங்களுக்கு 10 ரூபாய் வேணும் தானே, நானே தருகிறேன் என்று அந்த வாடகை கேட்க வந்த செட்டியார் தன் கையில் இருந்து ஒரு 10 ரூபாயை பாரதியிடம் கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். ஒரு குழந்தையை போல உள்ள மனது. ஒரு கவிஞனின் மனது என்றால் எப்படி இருக்கிறது? கடன் தான் கேட்கிறோம், ஆனால் நாம் அவர் முன்னாடி கை நீட்டி கடன் கேட்க முடியுமா? ஆனால் ஒரு கதை சொன்னால் என்ன இருக்கும்? ஒரு குழந்தையை போல அவர் மாறிடுவார். அதே நேரம் அவரை தவிர இவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இப்படி ஒரு குழந்தையிடம் கதை சொல்லுகிற ஒரு பாரதியை நீங்கள் வாரா புத்தகத்தில் பார்க்கலாம். அவரும் அவருடைய நண்பர்களும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் பாரதியாரிடம் கேட்கிறார், அந்த காலத்தில் திலகர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர். அந்த திலகரை பற்றி இவர் ஒருமையில் சொல்லுகிறார், என்னையா திலக் என்ன செய்கிறான் அப்படின்னு. பாரதியாருக்கு கோபம் வருகிறது. திலக் என்னையா திலக், திலகர் என்று மரியாதையாக சொல்ல மாட்டாயா? அவர் யார்? ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய தலைவர். அவரை நீ ஒருமையில் பேசுகிற மாதிரியாக இருந்தால் உன்னுடைய நட்பே தேவையில்லை என்று அந்த நிமிடத்திலே வெளியே போன்னு சொல்றார். அப்ப நாம வாராவினுடைய புத்தகத்தில் பார்க்கக்கூடிய பாரதி என்பவர் எல்லா இடர்களுக்கு இடையில், எல்லா நெருக்கடிகளுக்கு இடையில், பின்னாடி தினம் அவர் வெளியே போனால் பின்னாடி ரகசிய போலீஸ் தொடர்கிறார்கள். அவர் எங்கே போனாலும் கைது செய்கிற அபாயம் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னை பின்தொடரக்கூடிய அந்த ரகசிய போலீஸாரை அழைத்து, சாப்பிட்டீங்களா, வீட்டில் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க, என்னை பின்னாடி எதுக்கு போய் தொடர்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கூட சகோதரர்களைப் போல நட்போடு நடத்துகிறார் அவர். நாம் பாரதியினுடைய கவிதைகளை படித்தால் அந்த பாரதியினுடைய கவிதைகளில் வரக்கூடிய கோபம் தெரியும். என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாயே என்று அந்த சுடர் மிகு அறிவோடு இருக்கக்கூடிய ஒருவனுடைய கோபம், அதே நேரத்தில் காதல், அன்பு, தேசபக்தி என்று அவருடைய எல்லா உணர்ச்சிகளும் தெரியும். ஆனால் அவருக்குள் இருக்கக்கூடிய கேலியும் கிண்டலும் தெரியாது. பாரதியார் கேலி செய்யக்கூடியவரா, கிண்டல் பண்ணக்கூடியவரா, எப்படி கேலி கிண்டல் செய்வார் என்று தெரியாது. ஒரே ஒரு சிறு புத்தகம் இருக்கிறது நண்பர்களே, சின்ன சங்கரன் கதை என்று.
அந்த சின்ன சங்கரன் கதை என்பது ஒரு 30 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புத்தகம். நீங்கள் அந்த ஒரு புத்தகத்தை படித்தால் பாரதியாருடைய கேலி கிண்டல், பாரதியாருக்குள் இவ்வளவு பெரிய நகைச்சுவை உணர்வான்னு யோசிப்பீங்க. இன்னொன்று, அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் சிரிக்காமல், வாய்விட்டு சிரிக்காமல் படிக்கவே முடியாது. ஒரு பக்கம் படித்தீங்கன்னா மூடி வச்சுட்டு நீங்களே உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு கேலி, அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு மகிழ்ச்சி. அவர் எதையெல்லாம் கேலி செய்கிறாரோ அதெல்லாம் வெறும் கேலி அல்ல, அவருக்கு இருந்த கோபம், தன்னை இப்படியெல்லாம் நடத்துகிறார்களே என்று. அவர் அந்த கதையில் அந்த சின்ன சங்கரன் என்று தன்னுடைய சுயசரிதையைத்தான் எழுதியிருக்கிறார். ஆனால் தன்னையே ஒரு சுயசரிதையை எழுதுகிற போது ஒரு கேலியாக வைத்துக்கொண்டு, ஒரு கதாபாத்திரமாக வைத்துக்கொண்டு எழுதுகிறார். எழுதுகிற போது அவருக்கு பாருங்க, அந்த சின்ன சங்கரன் கதையில் ஒரு ஜமீன்தார் வர்றார். அந்த ஜமீன்தார் எப்படிப்பட்டவர் என்றால் சேவல் சண்டை விடுவதில் ஆர்வமானவர். ஜமீனுக்கு சேவல் இருக்கிறது, சேவலை சண்டைக்கு விடுவார்கள். அந்த ஜமீன் சேவலை சண்டைக்கு விடும்போது வழக்கமாக சேவல் சண்டையில் ஜமீன் சேவல் ஜெயிச்சிச்சுன்னா ஜமீன்தார் என்ன பண்ணுவாராம், கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி தான் பாராட்டுவாராம். அவருக்கு பாராட்டுவது என்றால் நல்ல சொற்களை கொண்டு பாராட்ட தெரியாதான், இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தி அவர் பாரதியார் சொல்லுகிறார், அந்த சேவலினுடைய தந்தை தாய் பாட்டன் பூட்டன் வரை அத்தனை பேரையும் கேவலப்படுத்தி அது வெல்லட்டும் வெல்லட்டும் என்று அந்த ஜமீன்தார் சொல்லுவார். ஆனால் முடிவில் அந்த சேவல் அல்ல வெல்வது, எதிரியினுடைய சேவல் வென்றும். எதிரியினுடைய சேவல் வென்ற உடனே அந்த வென்ற சேவலை கொண்டு போய் ஜமீன்தார் காலடியில் வைத்து, ஐயா நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவர் உடனே வாங்கி கொண்டு அன்றிலிருந்து அது அரண்மனை சேவலாக, ஜமீன்தாரனுடைய சேவலாக மாறிடும். எவ்வளவு சிறந்த சேவலாக இருந்தாலும் அது அரண்மனை சேவலாக, ஜமீன்தார் சேவலாக மாறிய பிறகு அது சண்டையில் தோற்றுத்தான் போகும். காரணம், அந்த சேவலுக்கு கொடுக்கப்படக்கூடிய உபசரிப்பு. அந்த சேவலை அப்படியெல்லாம் கவனித்து அதை சண்டை சேவலை சாப்பாட்டு சேவலாக மாற்றிடுவாங்கிறார். அதை விட அந்த சாப்பிட்றதை பற்றி அந்த ஜமீன்தாருக்கு சொல்லுகிறார். மறக்கவே முடியாத ஒரு அழகான காட்சி அது. அந்த ஜமீன்தார் சொல்றார், நீங்கள் ஒருவர் சாப்பிடுவதாக இருந்தால் எவ்வளவு சாப்பிடுவீர்கள்னு கேட்கிறார். 8 கவளம் சாப்பிடுவீர்கள் அல்லது 9 கவளம் சாப்பிடுவீர்கள். ஒரு கவளம் என்றால் ஒரு கை நிறைய அள்ளி சாப்பிடுவது. இன்றைக்கு அப்படி சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு 2 இட்லி சாப்பிடக்கூடியவர்கள், சின்ன நம்ம ஹோட்டலில் போனால் ஒரு சின்ன கப்பில் கொடுக்கக்கூடிய சாதம் சாப்பிடக்கூடியவர்கள். அன்றைய மக்கள் ஒரு கவளம் என்றால் இவ்வளவு பெரிய கை, 8 கவளம் 9 கவளம் சாப்பிடுவாங்க. ஆனால் ஜமீன்தார் சொல்லுகிறார், 8 கவளம் 9 கவளம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பத்தாதையா, வயிற்றினுடைய பசி அதிகம், 32 கவளம் சாப்பிடணும்னு சொல்றார். 32க்கு மேலேயும் போகக்கூடாது, 32க்கு குறையவும் போகக்கூடாது, 32 கவளம் ஒருவர் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், உடல் பருமனாகிவிடும், எப்பவும் ஒரு அசம்பந்தம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுகம் காண்பதிலேயே வாழ்க்கையை வீணடிச்சிருவீங்க அப்படின்னு. இந்த சின்ன சங்கரன் கதைக்குள் வெறுமனாக அவர் தன்னை பற்றி மட்டும் எழுதவில்லை, தன் காலகட்டத்தில் இருந்த வாழ்க்கை. அன்றைக்கு பாரதியாருடைய தந்தை இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு கலெக்டர் ஆக்க வேண்டும் என்று கனவு கண்டது. தொழில்நுட்பங்கள் உருவானது. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு இதே ஜமீன்தார் மாலை ஆனால் ஐரோப்பிய உடை அணிந்து கொண்டு ஐரோப்பியனை போல வெளியே போகிறார் என்று அன்றைக்கு மக்களிடம் இருந்த மோகம் எல்லாத்தையும் சொல்லுகிறார் பாரதியார். ஒரு மாணவன் அவன் பள்ளியில் படிக்கிற வயதில் அவன் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் யாராவது ஒருவருடைய வாழ்க்கையை முழுமையாக அவன் படித்தறிய வேண்டும் என்றால் அவர் பாரதியினுடைய வாழ்க்கையை படிக்கணும்னு சொல்லுவேன். ஏனென்றால் பாரதிக்கு சிறு வயதில் தாயை பறிகொடுத்த ஒரு பிள்ளை. தாயை பறிகொடுத்தவர்களுக்கு வாழ்நாளில் எது கிடைத்தாலும் தாயினும் அன்புக்கு நிகர் கிடைக்கவே கிடைக்காது. வாழ்நாளெல்லாம் அவர்கள் அந்த ஏக்கத்தோடே இருப்பார்கள். எனக்கு பிறந்த சில வருடங்களிலேயே அன்னை இறந்து விட்டாரே, அந்த அன்பை உணரவே இல்லையே என்று. அன்னையிடம் கிடைக்கக்கூடிய அன்புக்கு நிகராக ஒருவருக்கு வாழ்க்கையில் வேறு எந்த அன்பும் கிடைத்தே விடாது. பாரதிக்கு அது கிடைக்கல. அதனால் என்ன செய்வாராம், சின்ன குழந்தையிலிருந்து பாட்டி வரை யாரை சந்தித்தாலும் அம்மா என்றுதான் அழைப்பாராம். ஒரு சின்ன குழந்தையை பார்த்ததுக்காக அந்த குழந்தையை பேர் சொல்ல மாட்டாராம். சின்ன குழந்தையும் அம்மா தான், பெரியவங்களும் அம்மா தான், பாட்டியும் அம்மா தான். எல்லாமே அம்மாவினுடைய வேறு 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 வடிவங்கள் தான். அந்த மனது ஒருவருக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்றால், அவரால் தான் பெண்மையை சக்தியாக, பெண்மையை தெய்வமாக, இன்னும் சொல்ல போனால் அன்னை வடிவமடா என்று சொல்ல முடியும். அப்போ அவர் மனதில் எப்போதும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கம் அவருடைய எழுத்தில் மிக அழகாக வெளிப்படுகிறது. அவரை நீங்கள் படிக்க தொடங்கினால் தெரியும். காசிக்கு சென்று படித்த பாரதி எப்படி இருந்தார்,
சுதந்திர போராட்டத்தில் ஆவேசம் கொண்ட பாரதி எப்படி இருந்தார், இளமையினுடைய கனவுகள் கண்டு காதலுக்காக இருந்த பாரதி எப்படி இருக்கிறார் என்று. இந்த சின்ன சங்கரன் கதையினுடைய ஒரு அத்தியாயத்தில் ஒரு காதல் காட்சி வருகிறது. ஒரு பெண்ணை பார்க்கிறார், காதலிக்கிறார். அதற்கு ஒரு வரி தான் எழுதியிருக்கார். ஒரு பெண்ணை ஒருவன் ஒரு முறை பார்த்து ஒரு தலையசைப்பை சந்தித்தால் மரணம் வரை அதை மறக்கவே முடியாது அப்படின்னு எழுதினார். ஒரு தலையசைப்பு, ஒரு பார்வை, ஒரு க்ஷணம் தான் நடக்கிறது. ஆனால் அவன் மரணம் வரை தொடருகிற அது காதல் அப்படின்னு. எவ்வளவு ஆழமாக அன்போடு அந்த காதல் உணர்வை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நாம் பாரதியாரை பார்க்க வேண்டும், பாரதியார் பேசுவதை கேட்க வேண்டும். பாரதி பாடுவதை, தன் குரலிலேயே பாரதி பாடுவதை பற்றி வாரா எழுதியிருக்கிறார். அதை கேட்கும் போதெல்லாம், அதை படிக்கும் போதெல்லாம் என்ன ஆசை வருகிறதுன்னா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பதிவு செய்யாமல் போய்விட்டார்களே, பாரதியினுடைய ஒரு பாடலை கூட நம்மால் கேட்க முடியவில்லையே. ஆனால் அன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய தொழில்நுட்பம் கூட வந்துருச்சு, ஆனால் பதிவு செய்து வைக்கல. ஆனால் பாரதி எப்படி பாடுவார் என்று வாரா சொல்லுகிறார், நாமக்கல் கவிஞர் சொல்லுகிறார். பாரதி பாடுகிற போது பாரதியினுடைய பாடலுக்கு எவ்வளவு வீரியம் இருந்தது என்பதையும் அவர் அழகாக சொல்றார். அப்படின்னா நீங்கள் ஒரு பாரதி பாடி காண வேண்டும் என்றால் வாராவினுடைய புத்தகம் படிக்கணும். இந்த சின்ன சங்கரன் என்ற ஒரு புத்தகம் சின்ன அளவுக்கு தான் இருக்கு, ஆனால் அது முழுமையாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, வெளியாவதற்கு முன்பாகவே திருடிட்டு போயிட்டாங்க. 30 அத்தியாயங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை யாரோ திருடி கொண்டு போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் அந்த புத்தகத்தை என்ன செய்தான் என்று இன்று வரை நமக்கு தெரியாது. பாரதியார் ஞானபானு என்ற ஒரு இதழில் கொஞ்சம் தான் வெளியிட்டார், ஒரு 5 அத்தியாயங்கள் தான் வெளியிட்டார். மித்தம் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆனதுன்னு தெரியாது. ஏதேதோ தொலைந்த பொருட்களை எங்கப்போவெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கள் கொண்டு போனதையெல்லாம் என்று ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் இந்த சின்ன சங்கரன் கதையினுடைய முழுமை எங்கே இருக்கிறது, யார் வைத்திருக்கிறார்கள், எந்த அதிகாரியினுடைய பெட்டகத்தில் போய் அந்த சின்ன சங்கரன் கதை தொலைந்தது என்று தெரியாது. ஆனால் முழு கதையும் இல்லை. இதை யார் எடுத்து போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துருப்பாங்க? முருகேசன் என்று அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த பணியாளர் பாரதி வீட்டில் வேலை செய்தவர். அவர் பாரதி எழுதி வைத்திருக்கக்கூடிய கையெழுத்து பிரதியை எடுத்து கொண்டு போய் சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன்ட்ட கொடுத்துட்டார். அப்படி எல்லோரும் அதை நம்புகிறார்கள். ஒருவர் மட்டும் அப்படி இருக்கவே இருக்காது, முருகேசன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்றார். சொல்பவர் பாரதி. எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அவனை காணையா, 1 மாசம் ஆயிடுச்சு, வீட்டை விட்டு ஓடிட்டான், போற நேரம் புத்தகத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டான் அப்படி. அதற்கு பாரதி சொல்லுகிறார், ஒருவரை சொந்த வீட்டில் உள்ளவர்களே சந்தேகப்பட்டால் உலகம் சந்தேகப்படத்தான் செய்யும். சொந்த வீட்டில் உள்ளவர்கள் சந்தேகமே படக்கூடாது. நான் நம்புகிறேன் முருகேசன் நியாயமானவன், திருடன் அல்ல. 1 மாதம் கழித்து அந்த முருகேசன் திரும்பி வருகிறான். மெலிந்து உடல்நலமற்று போனவனை போல தோற்றத்தில் வர்றான். பாரதியாரை பார்த்தோன்னே வணங்குறான். என்ன முருகேசா எங்கப்பா போனேன்னு அவன் சொல்லுகிறான், 2 வெள்ளைக்காரர்கள் வந்து என்னிடம் வாப்பா உன்னை பக்கத்தில் இருக்க விழுப்புரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் என்னை கைது செய்து சென்னைக்கே கொண்டு போய் என்னை அடித்து துன்புறுத்தி பாரதியார் என்ன எழுதுகிறார், யாருக்கு எழுதுகிறார், என்ன வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, நான் அவர் வீட்டினுடைய பணியாளர், எனக்கு அதையெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன். 1 மாதம் அவர்கள் என்னை சிறையில் வைத்து இப்போ தான் வெளியே விட்டாங்க. திரும்பி வருவதற்கு கட்டணம் கூட இல்லை, கட்டணத்தை கூட நான் இரவில் பெற்றுத்தான் வந்தேன் அப்படின்னு. இப்போ பாரதியார் சொல்றார், இவன் தான் திருடி இருப்பான்னு நீங்கள்லாம் சொல்றீங்களா அப்படின்னு. அப்போதும் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவன் சொல்வதில் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது, அவன் திருடி இருக்கலாம் என்று. பாரதி சொல்லியிருக்கிறார், அவன் திருடி இருக்கிறானா இல்லையே என்று தெரியாது, ஆனால் அது வெள்ளைக்காரர் கைவசம் போயிடுச்சு. ஒரு வெள்ளைக்காரர்கள் ஒரு கவிஞனை எந்த அளவுக்கு பின்தொடர்ந்தார்கள், கவிஞனை எந்த அளவுக்கு கண்காணிப்பில் வைத்திருந்தார்கள், கைது செய்ய துடித்தார்கள். அவன் எழுதி வெளியாகாத புத்தகத்தை அவனுக்கு தெரியாமல் வீட்டில் புகுந்து திருடினார்கள் என்றால், இதை விட ஒரு கவிஞனை கண்டு ஒரு தேசம் அஞ்சி இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த புத்தகம் வெளியாகிவிட்டால், கவிதை வெளியாகிவிட்டால் அதை மக்கள் படிப்பார்கள், சுதந்திர போராட்டம் தீவிரமாகிவிடும் என்று ஒரு கவிஞனை கண்டு பயந்தார்கள். அப்ப பாரதியாரனுடைய அந்த சின்ன சங்கரன் கதை என்பது இன்று வரை காணாமல் போன ஒரு பொக்கிஷம் தான். ஏதேதோ கடலுக்கு கீழே எல்லாம் நம்ம அகழ்வாய்வுகள் பண்ணி புதைந்த நம் வரலாற்றை தேடுகிறோம். ஆனால் நம் கண் முன்னாலேயே ஒரு புத்தகம் காணாமல் போயிடுச்சு. வெள்ளைக்காரர்கள் தான் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியுது. எந்த அதிகாரியினுடைய எந்த பெட்டகத்தில் எங்கே இருக்கிறது, யார் மறைத்து வைத்திருக்கிறார்கள், காலம் வெளிப்படுத்தவே இல்லை. ஒருவேளை என்றாவது கண்டறியப்படலாம். ஆனால் இந்த
எழுத்தின் சின்ன அளவுக்கு வெளிப்பட்டாலும் அதில் முழுமையாக பாரதி வெளிப்படுகிறார். முழுமையாக அவர் மனது வெளிப்படுகிறது. அவருடைய மனைவி, பிள்ளைகள், அன்று இருந்த வாழ்க்கை, புதுச்சேரி எல்லாமும் வெளிப்படுகிறது. ஒன்றை நேரில் பார்ப்பதற்கும் புனைவில் பார்ப்பதற்கும் எழுத்தில் பார்ப்பதற்கும் வேறே இல்லை, இரண்டும் ஒன்றுதான். உலகினுடைய மிகச்சிறந்த படைப்புகள் எல்லாம் இன்றைக்கும் இருப்பதற்கு காரணம் அதில் வரக்கூடியவர்களை நம்மால் நேராக பார்க்க முடியும். ஒரு கற்பனையான ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் வேறு கிரகத்திலிருந்து பூமிக்கு ஏலியன்ஸ் சொல்லப்படக்கூடிய விண்வெளியை சேர்ந்தவர்கள் வந்தாங்களாம். பூமியில் இருக்கக்கூடிய மிக அபூர்வமான ஒன்று எங்களுக்கு வேண்டும் என்று ஏதேதோ தேடி இருக்கிறாங்க. தேடி முடிக்க போது அவர்கள் கண்டுபிடித்தார்களாம், இந்த பூமியில் இருக்கக்கூடியதில் மிக அதிசயமான ஒரு பொருள் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள். அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களுக்கு இணையாக எந்த கிரகத்திலும் யாரும் எழுதியது இல்லை என்று அந்த விண்வெளியை சேர்ந்தவர்கள் ஷேக்ஸ்பியரை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அந்த விண்வெளியில் உள்ளவர்கள் தேடினார்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் ஷேக்ஸ்பியர் சென்றிருக்கிறார், தமிழுக்கு சென்றிருக்கிறார். நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம், பாடமாக இருக்கிறோம், எங்கள் வகுப்பில் நாடகமாக போட்டிருக்கிறார்கள், கல்லூரியில் வகுப்பில் எல்லா நாடுகளிலும் ஷேக்ஸ்பியர் நடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். ஏத்தன்ஸ் நகரத்தில் வசிக்கிற டைமன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனை பற்றிய கதை. அந்த டைமன்கிறவன் யார் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரன், எல்லா வசதிகளும் பெற்ற ஒரு பெரிய ஆள். ஆனால் அவன் மிகப்பெரிய மனதோடு மிகப்பெரிய உபசரிப்போடு உள்ளவன். யார் வந்தாலும் உதவி செய்வான். எல்லா நாளும் அவன் வீட்டில் விருந்து நடக்கும். அந்த விருந்துக்கு வரக்கூடியவர்களை உபசரித்து அன்பு காட்டி பரிசு கொடுத்து தேவையான எல்லா உதவிகளும் செய்வான். ஊரே சொல்லும், என்ன இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே என்று. அவன் கொடுக்க 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 தேவை இருப்பவர்களுக்கு மனது சந்தோஷம் அடைகிறது இல்லையா, இருக்கட்டும்னு கொடுப்பான். அவனிடம் ஒருவன் வேலை பார்க்கிறான். அந்த வேலை பார்ப்பவனுடைய மகளுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த திருமணம் செய்யக்கூடிய மாப்பிள்ளை சொல்றான் அந்த வேலைக்காரனை பார்த்து, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி உன் பொண்ணை எனக்கு கொடுக்குற, ஒன்றுமில்லாதவன் வீட்டு பெண்ணை நான் கட்டிக்கொள்ள மாட்டேன். உடனே அந்த வேலைக்காரனை அழைத்து, உனக்கு பணம் இல்லை என்று தானே உனக்கு சம்பந்தம் பேச மாட்டேங்கிறாங்க, நான் தருகிறேன் பணம் என்று டைமன் தரான். அவன் மகிழ்ச்சி அடைகிறான், ஐயா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்களேன்னு. இந்த காரணத்தால் ஒரு திருமணம் நிற்கக்கூடாது வைத்துக்கோ. புலவர்கள் வந்தால் பணம் கொடுப்பான், ஓவியர்கள் வந்தால் பணம் கொடுப்பான். ஒரு நண்பன் கடனுக்காக சிறைப்பட்டிருக்கிறான் என்று தெரிஞ்ச உடனே தன்னுடைய பணத்தை கொடுத்து சிறையில் ஒரு நண்பன் வாழக்கூடாது என்று அனுப்புவான். அன்றாடம் அவன் வீட்டு கதவு இரவு திறந்திருக்கும். ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் வருவார்கள், சாப்பிடுவாங்க, கொண்டாடுவார்கள். ஒரே ஒரு பணியாளர் மட்டும் சொன்னார், எவ்வளவு பணம் இருந்தாலும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தால் போயிருங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைப்பா, தேவைப்படுகிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் செய்யாமல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். மனிதர்கள் மிகச் சிறந்தவர்கள், அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள், அன்போடு இருப்பார்கள். இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்றுனா விட்டுருவாங்களா அப்படின்னு. காலம் மாறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கடனாளி ஆகிறார். ஒரு நாள் அவர் வெளியே போய்விட்டு வந்தால் வீட்டு வாசலில் வரிசையாக கடங்காரங்க. இப்போதே நீ கொடுக்க வேண்டிய கடனை கொடுங்கிறாங்க. எவ்வளவு கடன் என்று பார்த்தால் ஏராளமான கடன். இவ்வளவு கடன் ஆனதே எனக்கு தெரியாதே என்ற போது அள்ளி அள்ளி கொடுத்தே இல்லையா, கொடுக்கும் போது உனக்கு தெரியல. இப்போ நண்பர்களை எல்லாம் அழைக்கிறான், எனக்கு இவ்வளவு கடன் வந்துருச்சு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்போ கூட நான் வணிகம் செய்து சம்பாதிச்சிட முடியும், ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒவ்வொரு நண்பரும் ஒரு காரணம் சொல்லிட்டு, இப்போ அவசரமாக போக வேண்டியிருக்கு, உங்களை சந்திக்க முடியலன்னு சொல்லி பொய் காரணங்கள் சொல்லி விலகி போகிறாங்க. உதவிக்கு யாருமே வரவில்லை. வருகிறவர் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கிய நாம் ஒன்றை தெரிந்து கொண்டோம், என்ன அப்படின்னா, அவர்கள் பெற்று சென்றார்களே தவிர எவர் மனதிலும் அன்பில்லை, எவரும் நன்றியுணர்வோடு இல்லைன்னு. இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்தார், இன்றைக்கு என் வீட்டில் இன்னொரு விருந்து நடக்கப் போகிறது, என் விருப்பமானவர்கள் எல்லோரும் வீட்டிற்கு வரலாம் என்று திரும்பி ஒரு விருந்து நடத்துகிறார். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கான் போல இருக்கு, கடைசியாக ஒரு தடவை போய் அதையும் அனுபவித்து விட்டுலான்னு எல்லாரும் வராங்க. வீட்டில் ஒரு பெரிய மேஜை, எல்லாரையும் வர வைத்து உட்கார சொல்லி சொன்னால், முன்பு போலவே விருந்துக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, முன்பு போலவே நான் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சுவையான விருந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பாத்திரத்தை திறந்து அந்த உணவை சாப்பிடுங்கிறான். அவர்கள் ஆசையாக பாத்திரத்தை திறந்தால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கல்லும் வெந்நீரும் இருக்கு. அவன் சொல்கிறான், நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் கல் தான், உணவு இல்லை, நீங்கள் குடிக்க வேண்டியது வெந்நீர் தான், குளிர்ந்த நீர் அல்ல, இதை சாப்பிடுங்கன்னு அவர்கள் கோவித்துக் கொள்கிறாங்க. ஏன் கோவித்துக் கொள்கிறீங்க?
நன்றி உணர்வே இல்லாத உங்களுக்கு நான் திரும்பவும் பணம் கொடுத்து திரும்பவும் விருந்து கொடுப்பேன், நம்பி வரீங்க பார்த்தீங்களா? ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் கடைசி வரை அவனை ஏமாற்றுவீங்க. இப்போ கூட அவனை விட்டுற மாட்டாங்க, அவன் பழைச்சு போகட்டுமேன்னு. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஏமாற்ற முடியுமா, பறிக்க முடியுமா? பறிக்கிறேங்க, போங்கன்னு துரத்திடுறான். வாழ்க்கை அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டுகிறது. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதே. மனிதர்கள் நியாயமானவர்கள் அல்ல. உதவி செய்வது தவறான காரியம். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் மிக மோசமானவர்கள். மனிதர்களுடைய மனதில் வஞ்சகமும் துரோகமும் வெறுப்பும் கவலைகளும் இன்னும் சொல்லப்போனால் எல்லா தீய எண்ணங்களும் இருக்கு. இவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து நீ உதவி செய்யாதே. உடனே கடனுக்காக இருப்பதையெல்லாம் கொடுத்துட்டு நாட்டை விட்டு வெளியே போய் ஒரு குகையில் யாருமே இல்லாத இடத்துல வசிக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மக்கள் மறந்துட்டாங்க. ஏன்னா கொடுப்பவரிடமிருந்து வாங்கியவர்கள் கொடுக்கிற கை நின்று போனால் அவ்வளவுதான், மறுநாள் அவரை மறந்துடுவாங்க. ஆனால் குகையில் இருக்கக்கூடிய இவன் திரும்ப திரும்ப எழுந்துக்கிட்டே இருந்தான். எவ்வளவு செஞ்சோம், எவ்வளவு உதவிகள் பண்ணோம், இப்போ நம்மிடம் பணம் இல்லை என்பதனால் நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட யாருக்கும் முக்கியம் இல்லையே என்று தற்செயலாக இவன் குகையில் தோண்டுகிறான். குகையில் ஒரு பெரிய தங்க புதையல் கிடைக்கும். இப்போ இவனுக்கு குகையில் தங்க புதையல் கிடைத்த உடனே ஊரில் தகவல் கிடைக்கிது, பழையபடி டைமண்ட் வசதியாக ஆகிட்டான், இப்போ நிறைய தங்கம் வச்சுருக்கான். இப்போ பழைய நண்பர்கள் குகைக்கே தேடி வராங்க. வந்து சொல்கிறாங்க, ஊருக்கே வந்துருப்பா, நாங்கள்லாம் உன் நண்பர்கள் இல்லையா, உனக்கு எல்லா வசதியையும் செஞ்சு தரோம்ல, ஊருக்குள்ளே வந்து எங்களோடு கூட இரு, பழையபடி நீ தானம் செய், பழையபடி விருந்து நடத்து என்று அவன் சொல்கிறான். ஒருத்தருக்கும் ஒரு பைசா கூட தரமாட்டேன், நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லி எல்லா நண்பர்களையும் துரத்தி விட்டு திருடர்களை எல்லாம் வர வைக்கிறான். திருடர்களிடம் சொல்லுகிறான், நான் உனக்கு பொன்னும் பொருளும் தருகிறேன், இங்கே இருக்கிற மக்கள் எல்லார் வீட்லேயும் போய் திருடு, எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கட்டும், எல்லாரும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு திருடர்களுக்கு பணம் கொடுக்கிறான். மோசக்காரர்களை அழைத்து மோசக்காரர்களுக்கு தங்கத்தை கொடுத்து சொல்றான், இந்த மக்களை என்ன சொல்லி வேண்டுமானாலும் ஏமாற்று, இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது. இப்போ பக்கத்து நாடு வருகிறது. பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு தலைவன் வரான். அவன் நினைக்கிறான், அவ்வளவு பெரிய டைமண்ட் அப்படிங்கக்கூடிய ஒருவனையே இன்றைக்கு காலம் இப்படி ஆக்கி வச்சிருச்சே, அந்த ஆட்சியை மாற்றி அந்த நாட்டை புதிதாக மாற்றி இவனை பழைய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னு அவனே வந்து கேட்கிறான். கேட்கும்போது சொல்லுகிறான், அதெல்லாம் எதுவுமே மாறாது, எனக்கு இந்த மனிதர்கள் மீது இனி நம்பிக்கை வராது, நான் ஒரு முறை பார்த்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இனி நடக்காது, இனி கிடையாது என்று. ஆனால் இந்த தங்கம் இவனிடம் இருக்கும் வரை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னைக்காவது திரும்பி கூப்பிடுவான், நமக்கு கொடுத்துருவான். ஆளுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் யாரையும் சந்திக்கவில்லை, எந்த திரும்பி வருகிற எண்ணமும் இல்லை, இருக்கிறவை எல்லாவற்றையும் மோசமான விஷயங்களுக்கே கொடுத்து கடைசியாக ஒரு நாள் அவன் இறந்து போய் குகையில் கிடைந்தான். அவனுக்கு வெளியே ஒரு சின்ன அவனோட ஒரு கல்லறையில் வைக்கக்கூடிய வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, நான் யார், என்னுடைய பெயர் என்ன என்பது முக்கியமல்ல, ஆனால் நான் ஏமாற்றப்பட்ட ஒரு மனிதன், ஏமாற்றப்பட்ட மனிதன் சொல்கிறேன், இந்த மனிதர்களை துரத்துங்கள், இவர்கள் நல்லவர்கள் இல்லை. 1613வது வருடம் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, நாடகம். இன்னைக்கு என்ன வருடம்? 2025 இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு வருடத்தில் எவ்வளவு மாறி இருக்கு உலகம். ஆனால் இவ்வளவு வருடத்தில் இதில் வரக்கூடிய மனிதர்கள் மாறிட்டாங்களா என்ன? மாறவே இல்லையே. இதில் வரக்கூடிய டைமனும் இன்று இருக்கிறார், இதில் வரக்கூடிய உறிஞ்சி வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் ஏன் 500 ஆண்டு காலத்திற்கு அப்புறமும் அவருடைய மொழி கடந்து எங்கோ ஒரு மொழியில் எங்கோ ஒரு மேடையில் யாரோ ஒருவர் சொன்னால் கூட மக்கள் மனதில் போய் சேருகிறார் என்றால் அவர் வாழ்க்கையை பற்றிய உண்மையை சொல்லுகிறார். இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன என்றால், நீங்கள் ஒரு முறை ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்றால், நல்லது செய்து உங்களுக்கு தீவினை திரும்ப வந்து விட்டது என்றால் நீங்கள் திரும்ப செய்ய தயங்குவீர்கள். இன்னொரு முறை நல்லதே செய்ய வேண்டாம் என்று நினைப்பீர்கள். போதும் என்ற அளவுக்கு கொடுத்துட்டோமே, இதுக்கப்புறம் நம்மளை உறிஞ்ச பார்க்கிறீர்களே என்று உங்கள் சமூகத்தின் மீது கோபம் வரும், எல்லா மனிதர்கள் மீது வெறுப்பு வரும். இன்றைக்கு அந்த வெறுப்பு மிக அதிகமாக வந்துருச்சு. நமக்கு யார் என்றே தெரியாத ஒருவரை நாம் வெறுக்கிறோம். யாரோ டிவியில் வர்றாங்க, இவன்லாம் விளங்கக்கூடாதுன்னு 2 பேர் சொல்லலாம். யாரோ வெற்றி பெறுகிறார்கள், இவன் ஏன் வெற்றி பெறான்னு நினைக்கிறான். அப்போ மனித மனதில் அன்பின் இடம் சின்னதாயிட்டே போய் வெறுப்பு, கசப்பு, மோசம், துரோகம் இதனுடைய எண்ணமெல்லாம் மேலே வந்துடுது.
இலக்கியம் என்ன செய்யும் என்றால், இலக்கியம் உங்களை திரும்ப நன்மையின் பக்கம் அழைத்து போகும். உங்களுக்குள் ஒரு டைமன் இருக்கிறான் என்பதை கற்றுத்தரும். எல்லாவற்றையும் தாண்டி மனிதர்கள் வெறுக்கத்தக்கவர்கள் அல்ல. யாரோ சிலர் சந்தர்ப்பவசத்தால் இப்படி நடந்து கொள்கிறார்களே தவிர, மனிதனுடைய கை எப்போதும் கொடுக்க நீளக்கூடிய கைதான் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கு. நான் சொன்ன கதை ஷேக்ஸ்பியருடைய கதை. இன்னொரு கதையை சொல்லுகிறேன். அதை எழுதினவர் மாக்சிம் கார்கி என்று ரஷ்ய இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஒரு சின்ன பெண்ணை பற்றி எழுதியிருக்கிறார். கதையினுடைய தலைப்பே சின்னஞ்சிறு பெண் அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணுக்கு எப்படி என்ன வயசு இருக்குமா? 17 வயசாம். ஆனால் பார்த்தா 10 வயசு மாதிரி இருப்பாளாம். அவ்வளவு சின்ன பொண்ணு. துடுக்குத்தனமாக ஓடி ஆடி விளையாடி எல்லா வேலைகளையும் தானாக இழுத்து போட்டு செய்கிற பொண்ணு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் என்றால், 1000 மைல் தூரம் நடந்து போகிற ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை இருக்கு. 1000 மைல் கப்பால. இங்கிருந்து சொல்றதா இருந்தால் இமயமலைக்கு போறதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஒருவர் நடந்தே இமயமலைக்கு போகிறாருன்னா எவ்வளவு பெரிய தூரம். அதுபோல அவ்வளவு நீண்ட பாத யாத்திரை. ஒரு தாத்தாவும் பாட்டியும் கையில் கோலை ஊண்டி கொண்டு இந்த 1000 மைலும் நடக்கிறாங்க. அவர்களுக்கு கால் வலி தெரியல. ஒவ்வொரு இடத்திலும் கிடைத்த இடத்தில் சாப்பிட்டுக்கிட்டு கிடைத்த இடத்தில் உறங்கிட்டு வர்றாங்க. அந்த பிரார்த்தனைக்கான இடத்தை நெருங்குகிற நேரத்தில் ஒருவர் கேட்கிறார், தாத்தாவும் பாட்டியும் இவ்வளவு கால்நடையா நடந்து வர்றீங்களே, அப்படி என்ன பிரார்த்தனை? எதற்காக இப்படி உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் நடந்து வர்றீங்க? கொஞ்ச தூரமா 1000 மைல் நடந்து வர்றதுன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன வலிமை வேணும்னு கேட்டபோது அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அந்த ஒரு பாப்பாவுக்காக தான் வரோம், ஒரு சின்ன பொண்ணுக்காக தான் வாரோன்னே அவர் நினைத்துக் கொள்கிறார் அவருடைய சொந்த மகளுக்கு ஏதோ வேண்டுதல் போல இருக்கிறது. யார் அவள்னு கேட்குறாங்க. அந்த தாத்தா சொல்லுகிறார், ஒரு கொஞ்சம் வருஷம் இருக்கும்பா, அதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் யாரோ ஒரு சிறுமியை அவளுக்கு ஆதரவே இல்லை என்று எங்கள் ஊரில் கொண்டு வந்து விட்டாங்க. விட்டதோடு அவர்கள் சொன்னாங்க, ஒரு விவசாயி யாராவது கூட வச்சு சாப்பாடு போடுங்கப்பான்னு எங்கள் கிராமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மனது உண்டு. என்னன்னா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைன்னு நினச்சி சாப்பாடு போடுவோம், ஏன்னா ஒரு வாய் தானே என்று அவரை போட்டோம். அவள் வந்தபோது ஒரு பஞ்சை பராரியாய் வறிய பெண்ணாய் எந்த உணவும் சாப்பிடாத பொண்ணாக இருந்தா. ஒரு 4-5 நாள் வீட்டில் சாப்பிட்டு தூங்கி எழுந்த உடனே அந்த பொண்ணு ஒரு சிட்டுக்குருவியை போல பறந்து ஓடி ஆடி விளையாட ஆரம்பித்ததோட தாத்தா பாட்டியாக இருந்த எங்களையும் விளையாட்டு தோழர்களாக மாற்றி ஓட விட்டா. நாங்கள் அவளை பிடிப்பதற்காக வயலில் ஓடினோம். அவள் அன்றாடம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் செய்தாள். நம்பவே மாட்டேங்கன்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் என் வயதில் செய்கிற அத்தனை வேலையை அவள் தன்னுடைய 15 வயசில் செஞ்சாள். அவ்வளவு பாத்திரங்களை துளைக்கினாள், வீட்டை அழகாக வைத்தாள், பொருட்களை எல்லாம் வச்சா, எல்லாவற்றையும் தாண்டி வீட்டை ஒளிர வைத்தாள், விளக்குகள் ஏற்றி ஒளிர வைத்தாள். அது மட்டுமல்ல, எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா வீட்டு வேலைகளையும் பார்த்து எல்லாருக்கும் பிடித்த பொண்ணாக இருந்தா. அவள் வெளியே வந்தால் மகிழ்ச்சி வெளியே வருகிறது என்று எல்லோரும் ஓடி போய் நிற்போம். பாடுவாள், ஆடுவாள், விளையாடுவாள், எல்லா சந்தோஷத்தையும் எல்லாரும் கொடுப்பாள். ஊரே ஒரு சிறுமி வந்ததால் அந்த சிறுமியினுடைய சந்தோஷத்தால் மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஒவ்வொரு நாளும் அந்த தாத்தா பாட்டி இரவு வேலையெல்லாம் முடித்த பின்னாடி இந்த பொண்ணு போய் அவங்களுக்கு கால் அமைக்கி விடுவாள். அமைக்கி விட்டு அவர்களிடம் சொல்லுவா, தாத்தா ஏதாவது ஒரு கதை சொல்லு தாத்தா அப்படின்னு. இந்த தாத்தா கேட்பார், கதையெல்லாம் விட்டுரு மகளே, நீ யார்? எதற்காக எங்கள் ஊருக்கு வந்த? உனக்கென்று உறவினர்களே இல்லையே என்று கேட்டால் அவள் கண்ணீர் மட்டும் விடுவாள். என்னை பற்றி எதுவும் கேட்காத தாத்தா, எனக்கு எதுவும் இல்லை. அவள் அழக்கூடாது என்பதற்காகவே பாட்டி அதை கேட்கவே மாட்டான். இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. யாருக்கு அந்த ஊரில் உடல் நலம் இல்லை என்றாலும் ஓடி போய் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இரவெல்லாம் விசிறி விடுவாள். இரவெல்லாம் அவர்களுக்கு மருத்துவம் செய்வாள். பக்கத்திலேயே இருந்து அவர்களுடைய சொந்த தந்தையை, தாயை, சகோதரனை பேணுவதை போல பேணுவாள். நோயாளியின் பக்கத்தில் இருந்தால் நோய் வந்துருங்கிற பயம் கூட அவளுக்கு கிடையாது. ஆனால் நோய் வந்துடுறது. ஒரு விஷ ஜுரம் அவளுக்கு வந்துடுறது. விஷ ஜுரம் வந்தபோது அந்த ஊரே வந்து அந்த சிறுமியினுடைய பக்கத்தில் நின்று ஏதாவது வைத்தியம் பண்ணி இந்த குழந்தைய நல்லாக்கிற முடியாதான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை எல்லாரையும் பார்க்குறா, பார்த்துட்டு எல்லார்ட்டையும் கேட்குறா, நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி ஏதாவது செஞ்சுட்டேனா அப்படின்னு. இல்லைப்பா, நீ எல்லாருக்கும் நல்லது தான் செய்த அப்படின்னு சொன்னோடனே அவள் சொல்கிறா, உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்தாலே போதும் எனக்கு வாழ்க்கையில். சந்தோஷம் என்பதை நீங்கள் எனக்கு தருகிறீர்கள், நான் உங்களுக்கு தரேன், இதை விட என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அவள் அப்படி மறைஞ்சிட்டா, இறந்துட்டா. நாங்கள் அவளை அடக்கமெல்லாம் செய்து ஊரே சேர்ந்தவளுக்கு தேவையான இறுதி ஊர்வலமெல்லாம் நடத்தி செஞ்சிட்டோம்.
ஆனால் என் மனதில் ஒரு தீராத வருத்தம்னு அந்த தாத்தா சொல்றாரு, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எதற்கு அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வந்தா? ஏன் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினாள்? ஏன் எங்கள் ஊரில் இறந்து போனாள்? அவளுக்கு உண்மையில் அவள் இறக்க வேண்டிய வயதா என்ன? இல்லையே. ஒரு சின்னஞ்சிறு சிறுமி ஓடி ஆடி உழைத்து எல்லாம் பண்ணிட்டு வாழ்வினுடைய எந்த இன்பங்களையும் காணாமல் இறந்து போயிட்டாள்ல. அதைத்தான் எங்களுக்கு தாங்க முடியல. அப்ப நாங்கள் ஒரு பொறுப்பை உணர்ந்தோம். என்ன என்றால், ஒருவர் இறந்து விட்டால், எங்கள் ஊரில் இறந்து விட்டால், நாங்கள் தான் அவளுடைய நினைவுகளை காக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? 1000 மைல் நடந்து சென்றால் அவள் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்றாங்க. 1000 மைல் நடந்துட்டு வந்திருக்கோம். யாருக்காக நடக்கிறார்? சொந்த மகளுக்காக அல்ல. தன்னை மகிழ்ச்சிப்படுத்திய ஒரு சின்னஞ்சிறு சிறுமிக்காக ஒரு தாத்தாவும் பாட்டியும் 1000 மைல் தூரம் நடந்து வருகிறார்கள். நடந்து வருகிற போதெல்லாம் அவள் நினைவை சொல்லிட்டே இருக்காங்க. அவள் இறந்தபோது, அவள் இறந்ததோடு அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடல. அவள் சொர்க்கத்துக்கு போகட்டும் என்று நினைக்கக்கூடிய உயிரிய 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பணம் படைத்தவர்கள் அல்ல, சாதாரண ஏழை விவசாயிகள். அந்த விவசாயிகள் மனதில் என்ன இருக்கிறது என்றால், அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருந்து இறந்து போயிடுச்சே, ஆனால் நம்மிடம் நம் கண் முன்னால் பார்க்கிறோம், நம் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி படிக்க வசதி இல்லாமல் இருக்காங்க. நமக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணினுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்று கூட நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அன்றாடம் 100 பேர் உதவி செய்தால்தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். யாரோ துணி அயன் பண்ணி கொடுக்குறாரு, யாரோ பால் பாக்கெட் போடுறாரு, யாரோ கொரியர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, யாரோ காய்கறி கொடுக்குறாங்க, யாரோ ஒரு அம்மா கீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யாரோ ஒருவர் கொய்யாப்பழம் கொடுக்கிறார். 100 பேர் உதவி செய்து நம்மை ஒன்றாடம் வாழ வைக்கிறாங்க. யாருடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று எதுவுமே நமக்கு தெரியாது. யாருக்காகவும் நாம் எதையும் செய்ய தயாராகவே இல்லை. அப்படின்னா இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியை கொடுங்கள், மகிழ்ச்சி ஊரெல்லாம் பரவும். மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக ஒரு சின்னஞ்சிறு சிறுமி ஒரு ஊரையே சந்தோஷப்படுத்த முடியும் என்றால் அதுதான் இலக்கியம் செய்கிற பணி. இலக்கியம் என்ன செய்கிறது என்றால், மனித மனதை தொட்டு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தார்கள். அந்த கதை முடியும் போது அந்த தாத்தாவும் பாட்டி இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கு அந்த பிரார்த்தனை மண்டபத்தை நடக்க போகும்போது இந்த கதையை கேட்டவன் சொல்லுவான், வானத்தில் தேவர்கள் வசிக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது, ஆனால் கண் முன்னால் 2 தேவர்கள் நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்தேன். அப்போ உண்மையில் தேவதைகளாக இருப்பவர்கள் என்பவர்களுக்கெல்லாம் தனியான அதிசயம் இல்லை. அவர்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், அன்பை அடையாளப்படுத்துகிறார்கள், அன்பின் பக்கம் நிற்கிறார்கள். அப்போ ஒரு மார்க்சிம் கார்கினுடைய கதை தமிழில் எழுதப்பட்ட கதை இல்லை, ரஷ்யாவில் எழுதப்பட்ட கதை. ஆனால் அந்த கதை ரஷ்ய கதையாக இருந்தாலும் நாம் படிக்கும் போது எழுத்தில் கார்கியும் வாழ்கிறாள், எழுத்தில் அவர் உருவாக்கிய சின்னஞ்சிறு பெண்ணும் வாழ்கிறாள். அவள் வழியாக அந்த தாத்தா பாட்டி நம்ம மனதில் அழியாத சித்திரங்களாக வந்தாங்க. அவர்களை படிக்கும் போது என் மனதில் அவர்கள் அல்ல, நான் என் கிராமத்தில் பார்த்த தாத்தா பாட்டிகள் கைவிடப்பட்டு போய் ஒரு வீட்டில் தனியாக மண் வீட்டில் வாழ்ந்துட்டு யாருமே உணவுக்கு இல்லை என்று ஒரு மண் கலையத்தை ஏந்தி கொண்டு போகிற ஆட்கள் நம்ம கிராமத்தில் நம்ம பார்த்தோம். கி ராஜநாராயணன் அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதில் வரக்கூடிய பப்பு தாத்தா என்பவர் கடைசியில் ஒரு மண் சட்டியை ஏந்து கொண்டு தாம் வாழ்ந்த ஊரிலேயே பிச்சை எடுப்பதற்காக செல்லுவார். காலம் இப்படி கருணையற்றதாக இருந்தாலும் இலக்கியம் திரும்ப திரும்ப ஒன்றை வலியுறுத்துகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த விஷயங்களை, அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று. அப்ப எழுத்தில் வாழ்வது என்றால் எழுத்தில் இப்படியான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படியான படைப்பாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் உயர்வான விஷயங்களை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்குத்தான் இவர்களை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது. இது ரஷ்ய கதையை சொன்னேன். இன்னொரு கதை நார்வே கதையை சொல்றேன். இந்த நார்வே கதையை எழுதினவர் யோகன் போகர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அந்த கதையும் இது போல ஒரு எளிமையான மனிதனை பற்றிய கதை தான். ஏன் திரும்ப திரும்ப எளிமையான மனிதர்களை பற்றி சொல்லணும்னா, வெற்றி பெற்றவர்களை சொல்வதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிறது. தோல்வியுற்றவர்களுக்கு, அங்கீகரிக்கப்படாதவர்களுக்கு, எதுவும் கிடைக்காதவர்களுக்குத்தான் கதை மட்டும்தான் இருக்கிறது. அவர்களுக்கு கதையை தவிர வேற போக்கிடமே கிடையாது. தோற்ற எல்லா மனிதனும் தன் மனதில் ஒரு கதையை வைத்திருக்கிறான். அந்த கதையை யாராவது கேட்க மாட்டார்களா என்று ஏங்குகிறான். இன்னொன்று, எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்தார்கள், நான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் என்று சொல்ல விரும்புகிறான். இந்த யோகன் போகர் எழுதிய நார்வே கதையில்
ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியில் முதல் கதையினுடைய தொடக்க வரியிலேயே பாட்டி இறந்துட்டாங்க. ஆனால் பாட்டி செய்த நற்செயல்களுக்காக பாட்டியை சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போகிறாங்க. பாட்டி சொர்க்கத்துக்கு போகிறாள். சொர்க்கத்தை முதலாக பார்க்கிறாள். பார்த்த உடனே அந்த பாட்டி கேட்குறா, சொர்க்கங்கிறது ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே இல்லையே, இதெல்லாம் நான் வாழ்கிற இடத்துலையே இருக்கே, இவ்வளோ அழகான நீர்நிலை, பறவைகள், அன்னம் எல்லாம் இருக்கே அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இது சொர்க்கத்தினுடைய நுழைவாயில், உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு. உள்ளே போனால் கடவுளினுடைய இருக்கையிலிருந்து கடவுள் கேட்கிறார், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, வாழ்க்கையில் நீ அவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, உனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுத்துட்டோம், நீ சொர்க்கத்தை சுற்றி பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். அந்த அம்மா சொர்க்கத்தை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரே இன்னிசை பாடல்களாக இருக்குது. அவங்க கேட்குறாங்க, இங்கே எல்லாரும் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர்கள் வாழ்க்கையில் பாட நினைத்து பாட முடியாமல் போனவர்கள், அழகான குரல் படைத்தவர்கள், ஆனால் பாட சந்தர்ப்பம் கிடைக்கல, அவர்கள் பாடகர்கள் ஆகலை, இங்கே சொர்க்கத்தில் பாடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போனால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெண்கள் ஓடி விளையாண்டுட்டே இருக்காங்க. இவங்க ஏன் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர்கள் குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் குழந்தை இருந்தால் விளையாடி கழிக்கலாமே என்று நினைத்தவர்கள் சொர்க்கத்தில் குழந்தைகளோடு விளையாடி கழிக்கிறாங்க. ஒன்றனா அந்த அம்மா பார்த்துட்டே போகுது. கடைசியாக சொர்க்கத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து அந்த அம்மா கேட்குது, சொர்க்கத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை, எங்கள் ஊருக்கே போயிடுறேனே அப்படின்னு. கடவுள் கேட்கிறார், சொர்க்கத்தை விட அழகானது உன் ஊரா அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்படி என்னமா இருக்குன்னா அந்த அம்மா சொல்லுகிறாரு, சொர்க்கத்தில் இல்லாத என் கணவர் இருக்கிறாரே, சொர்க்கத்தில் இல்லாத என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாத என்னுடைய பசுமாடு இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாத கொசுக்கடி என்னுடைய வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லுது. கடவுள் சொல்றார், இந்த துயரம் இந்த வாழ்க்கை வேணான்னு தானமா சொர்க்கத்துக்கு போனேன், அந்த சொர்க்கம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ஆனால் போக முடியாது, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் பக்கத்தில் போய் நின்று பாரு அப்படிங்கிறாங்க. அவள் பூமிக்கு வர்றா, அவள் வீட்டிலே அரூபமாக இருக்கிறாள். இப்போ அவள் கணவனுக்கு சமைக்க தெரியாது. அவள் இறந்த பிறகு அவனுக்கு சமைக்க தெரியல. அடுப்படியில் போய் நின்று அவன் சமைக்க தெரியாமல் தடுமாறும் போதெல்லாம் அவள் நினைக்கிறா, யோ சட்டியை கரெக்டாக வையா, இந்த பானை இப்படி மாற்றி வைக்கிறியா, இது சொன்னால் கேட்கல. ஆனால் அவன் தடுமாறுவதை பார்த்தபோது இந்த அம்மாவுக்கு தெரியுது, எவ்வளவு நாள் இவனுக்காக நாம் உணவு தயாரித்து அவன் பசியை அறிந்து உணவு கொடுத்துருக்கோம், நாம் இல்லாமல் போனால் அவனுக்கு அன்றாடம் சாப்பாடே கஷ்டமாயிடுச்சே, அவன் உணர்வானா என்னை அப்படின்னு பார்க்குறான். அவன் கஷ்டப்பட்டு சாப்பாடை தயாரிக்கிறானே தவிர மனைவி இல்லை என்பதை உணரவே இல்லை. ஏதோ சாப்பிட்டுட்டு அவன் போய் படுத்துக்கிறான். பிள்ளைகள் உறங்குகிறார்கள். உறங்குகிற போது பிள்ளையினுடைய கனவில் ஏதோ வருது. இந்த அம்மா பக்கத்தில் நின்று, நான் உயிரோடு இருந்தால் தூக்கத்தில் அலறுகிற குழந்தையை தடவி கொடுத்து சரி பண்ணுவனே, ஆனால் இப்போ முடியலையே, என் குழந்தைகள் உறங்குகிற நேரத்தில் அவர்களை கவனித்துக் கொள்வதற்குத்தான் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அப்பவும் வழி இல்லை. ஒவ்வொன்றாக அது பார்க்கிறது. பார்த்து பார்த்து கடைசியில் அந்த அம்மாவுக்கு, இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தால் உயிரோடு இணையாக வாழணும், ஆனால் இந்த வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எதுவுமே நமக்கானது இல்லை, நம் வெற்றிடத்தை உணரவே இல்லைன்னு கடவுள்கிட்ட போகிறாங்க. கடவுள் கேட்குறார், இப்போ சொர்க்கம் சரின்னு சொல்றியான்? இல்லை இல்லை, இப்போதுதான் என் தேவை அதிகம் பூமிக்கு இருக்குன்னு தெரியுது. நான் இல்லாத வீடு, நான் இல்லாத பிள்ளைகள், நான் இல்லாத கணவர், நான் இல்லாத பண்ணை என்பது என்னால் மறக்கவே முடியல, எப்படியாவது என்னை கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படிங்க. உன்னை விட முடியாது, ஆனால் உன் கணவனுடைய வயது முடிஞ்சிச்சு, அவனும் சொர்க்கத்துக்கு வரப்போகிறான், நீங்கள் சொர்க்கத்திலேயே வாழுங்களேங்கிறான். கணவனும் இறந்து சொர்க்கத்துக்கு வரான். வந்தால் அவனை வரவேற்பதற்காக மனைவி காத்துட்ருக்கிறான். இவன் கேட்குறான், சொர்க்கத்திலேயே தான் இவ்வளோ நாளாக இருந்தியா, என்ன செஞ்சேன்னு? உனக்காக தான் காத்திருந்தேங்கிறான். அந்த கணவனும் மனைவியும் கடவுள் முன்னாடி போன உடனே கடவுள் கேட்கிறார், நீங்கள் இந்த சொர்க்கத்தினுடைய இத்தனை இன்ப லோகத்தில் எதில் வேண்டுமானாலும் வசிக்கலான்னு அவர்கள் ஒரு விண்ணப்பம் தர்றாங்க. ஐயா, வேறு எதுவுமே வேணாம், ஒரு 1/2 ஏக்கர் நிலமும் ஒரு மாடும் கொஞ்சம் உழுகருவிகளும் கொடுங்க, இங்கே விவசாயம் பண்ணி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். கடவுள் சொல்கிறார், இந்த சொர்க்கத்தில் ஒரு நிலம் கேட்டு விவசாயம் செய்ய சொன்ன ஒருவர் இல்லவே இல்லை, நீங்கள் அந்த வாழ்க்கையே சொர்க்கத்தில் வாழுங்கள் என்கிறார். சொர்க்கத்தின் ஒரு மூலையில் ஒரு சின்னஞ்சிறிய நிலம், அங்கே சிலர் வாழ்ந்து அங்கே ஒரு குடும்பம் வந்து விவசாயம் செய்து கொண்டே இருக்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உண்மையில் சொர்க்கத்திற்குள் இருக்கக்கூடிய சொர்க்கம் என்பது அவர்கள் உருவாக்கியது தான் அப்படின்னு அந்த கதை முடியுது. அப்படின்னா இந்த கதை சொர்க்கம் என்பது மண்ணில் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எதை இடர் என நினைக்கிறீர்களோ, எதை துயரம் என நினைக்கிறீர்களோ,
எந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சொர்க்கத்தில் இழுக்கலாம் என்று நினைக்கிறீர்களோ அதை விட பெரியது நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்று. இந்த மண்ணையும் மக்களையும் அதனுடைய மகத்தான மனிதர்களையும் கதைகளாக எழுதிய, இலக்கியமாக எழுதிய பாரதியிலிருந்து ஷேக்ஸ்பியரிலிருந்து மகத்தான தமிழ் படைப்பாளிகள் எல்லோரையுமே இந்த அவையில் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி என்பதே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.